ஹாய், வெல்கம் டு என்டோஸ் பிளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி எக் ஸ்டீமர். பாருங்கள், நம்மளுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, எக் ஸ்டாண்ட் இருக்குது. 7 eggs வரைக்கும் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணலாம். பாருங்கள், மெஷரிங் கப்பு. இதில் நான் வந்து 2 cups வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து 7 முட்டை அவிக்க போகிறோம். இதில் பாருங்கள், முட்டை மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு அவிக்கலாம், தக்காளி அவிச்சு தோல் உரித்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பியூரி செய்கிறதுக்கெலாம். பசங்களுக்கு ஆப்பிள் ஸ்டீம் பண்ணி கூட கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்மளுக்கு அந்த ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபோனில் வந்து 10 minutes டைமர் செட் பண்ணிடலாம். டைம் முடியும் போது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எக் ரெடியாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு தெரியுது உள்ளே தண்ணி கொதிக்கிறது, அந்த ஹோல்ஸ்லேருந்து ஸ்டீம் வெளியே வருது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. 10 minutes முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே இருக்குது. பாருங்கள், முட்டை அப்படியே உடஞ்சிருந்தாலும் வெளியெல்லாம் ஒன்றும் வராமல் அப்படியே உள்ளே இருந்தபடியே அவிஞ்சிருக்குது. பாருங்கள், நம்ம இப்போ வந்து எடுத்துகிட்டு இதை வந்து தண்ணியை வந்து வேறு இதில் ஊற்றிடணும். நம்ம இதை வந்து வாஷ் பண்ணக்கூடாது, நம்ம வைப் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா நீங்கள் வந்து லேசாக ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு வைப் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள், முட்டை உரிக்கிறது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிடணுன்னா நம்மளுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு எக் கிடைக்கும். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.